சீமானை பொறுத்தவரை தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வர்றாரு. கடுமையான விமர்சனம் இப்போ பொதுவாக எல்லாரும் எங்க இதுலையும் ஜெயக்குமார் சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது நானே என்னுடைய ட்விட்டர்ல போட்டிருக்கேன். நீ அப்புறம் இதுக்கு மேல என்ன செய்யறது? இதுக்கு மேல ஆளுங்கட்சி தான் அழுத்தம் கொடுக்கணும். ஆளுங்கட்சி நீங்க நேரம் பிடிச்சி போட்டிருக்கணும். பிடிச்சி போடலையே, ஆளுங்கட்சி தாங்க செஞ்சிருக்கணும். இன்னைக்கு திராவிட கழகம் பெரியார் தந்தை பெரியாருடைய உருவாக்கிய அந்த திராவிட கழகம் இன்றைக்கு யாருக்கு பின்னால இருக்கிறது? கலைஞர் குடும்பத்துக்கு பின்னாலே இருக்கிறது, ஸ்டாலினுக்கு பின்னாலே இருக்கிறது. அவர்கள் தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர் மகனும் போய் அவருடைய அமைச்சர்கள்லாம் சக அமைச்சர்கள்லாம் தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கு சென்று உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நாடகம் என்பது தெரியுது பாருங்க, வெட்ட வெளிச்சமாக. அது மட்டுமல்ல, பொதுவாகவே உணர்வு மிக்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்தில் தமிழ் மொழிக்காக உலகத் தமிழ் மாநாடு நடத்தினது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அதுக்கடுத்து 5வது உலகத் தமிழ் மாநாடு நடத்தியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 8வது உலகத் தமிழ் மாநாடை நடத்தியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 8வது உலகத் தமிழ் மாநாடை தஞ்சையிலே நடத்தினார்கள். நானும் மாநாடு நடத்துறேன்னு சொல்லி கலைஞர் அவர்கள் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இதற்கு அனுமதி கேட்கின்றவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது காலதாமதமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள், எனவே அனுமதி கிடையாது என்று சொன்னவுடன் அவர்கள் குறிப்பிட்ட தேதி நடத்த வேண்டுங்க, செந்தமிழ் மொழி மாநாடு அப்படின்னு சொல்லி கோவையிலே நடத்தினார்கள். அது எந்த பணத்தை கொண்டு? ஆதி திராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட 500 கோடியை வைத்துக் கொண்டு நடத்தினார்கள். அதிலும் உலக தமிழ் அறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்கல, முன்னுரிமை கொடுக்கல. இவங்க குடும்பம் மட்டுமே அந்த மேடையிலும் அங்கே பார்த்தா கவி வாசிப்பதிலும் கவி பாடுவதிலும் இருந்தார்கள். அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு வேஷம் போடுவார்கள். இது மட்டுமல்ல, தியாகி சின்னசாமி அவர்கள், கீரனூர் சின்னசாமி அவர்களுடைய மறைவு செய்தி கேட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக அவருடைய இறுதி சடங்குக்கு அன்றைக்கே 5000 ரூபாய் கொடுத்தவர். அவருடைய மகள் திராவிட செல்விக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய திருமணத்திற்காக 50,000 ரூபாய் கொடுத்தார். ஆனால் கருணாநிதி எவ்வளவு கொடுத்தார்? 5000 ரூபாய் கொடுத்தார் திராவிட செல்வி திருமணத்திற்கு. இதெல்லாம் சும்மா கருணாநிதி தமிழ் திமுக எல்லாம் வேஷம் போடுறாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க நீங்க. இதெல்லாம் சரி, அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகமே அதனுடைய மறுபதிப்புன்னு சொல்றாங்க. சொல்றவங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க. என்னது? ஏங்க, டங்ஸ்டன் தொழிற்சாலை அந்த வரக்கூடாதுன்னு போராடியதே முதலாக அண்ணன் எடப்பாடியார் சொல்லி தான் இங்கே கட்சியில் போராடி கொண்டிருக்கிறோம். முழுமையாக தெரிந்திருக்கிறார்கள். இது 10 மாதங்களாக அவர் மூடி மறைக்கிறக்கா ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியில் டங்ஸ்டன் அந்த அந்த தொழிற்சாலை வரக்கூடாது, அந்த சுரங்க தொழில் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? 10 மாதங்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க. இங்க எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? அன்னைக்கு 37 பேர், இன்னைக்கு 40 இருக்காங்க. 40 பேர் என்ன எங்க போயிருந்தாங்க? பூப்பறிக்க போயிருந்தாங்களா? யாராச்சும் பேசி டங்ஸ்டன் தொழில் வரக்கூடாது, இந்த சுரங்க தொழில் வரக்கூடாது, இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கும், அங்க மாசு கட்டுப்பாடு, இது அந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற விவசாய தொழில் அழிந்து போகும்னு எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினாரு? சொல்லுங்க, ஒரு ஆளை சொல்லுங்க. திமுக ஒன்னும் இல்ல. சும்மா இந்த அமைச்சர் முதலமைச்சர் தூங்கிட்டு சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் பேசணும், அதுக்கு பதில் சொல்ல தெரியல. 2 மணி நேரம் வாதம் நடக்குது. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 50-60 நிமிஷம் நடக்குதுங்க. இந்த டங்ஸ்டன் தொழில், இந்த சுரங்க தொழிலை பற்றி ஏன் அனுமதி கொடுத்தீங்க? ஏன் நீங்க 10 மாதம் காலதாமதம்? இதை மாத்துறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் பேசுறாரு.
அதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு ஒழிய இந்த டங்ஸ்டன் இது வரணும், சுரங்க கனிம வளம் வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொன்னது இங்க கட்சியுடைய உறுப்பினர் இல்லை. அது தம்பித்துறை சொல்லினாருன்னு இவர் சொல்றாரு. சரி, தம்பித்துறை சொன்னார்னா தம்பித்துறை என்ன சொன்னாரு? இது வந்து தனியார்கிட்ட கொடுக்கறத காட்டிலும் இது மாதிரி பொது ஏலம் விட்டு நடக்கிறதுக்கு தான் அவர் சொன்னாரே ஒழிய மற்ற எதை பற்றியும் சொல்லல. அதுவும் இந்த டங்ஸ்டன்ஸை பற்றி வரவே இல்லை. இந்த பில் வரும்போது நான் அதை பற்றி பேசினேன். அதோட என்னுடைய பார்ட் முடிஞ்சது. மேலூர் பற்றி இங்கே வரணும் வைக்கணும்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்றார். அவர் சொல்லிட்டார், முழுமையாக சொல்லிட்டாரு. இது வேணுண்டே ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து இன்னைக்கு மக்களுடைய போராட்டத்தை, இன்னைக்கு அனைத்து கட்சியுடைய போராட்டத்தை தெரிந்து கொண்டு இதே முதலமைச்சர் என்ன 2 மாசத்துக்கு முன்னால சொன்னாரா, 2-3 மாசத்துக்கு முதலே சொன்னாரா, இது இந்த மாதிரி இங்க வரக்கூடாது, சுரங்க தொழில் வரக்கூடாதுன்னு சொன்னாரா, கனிமம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? மக்கள் போராட்டம் எழுந்து அதிமுக போராடிய பிறகுதான் அவரை விழித்து கொண்டு நாங்கள் உடனே எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். எனவே அதெல்லாம் வெளி வேஷம். திமுக இன்னும் பாருங்க, இந்த நாடகம் தொடரும். திமுகவுடைய நாடகம் இன்னும் 1.5 வருஷம், இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு. மக்களை ஏமாத்துக்கு என்னன்னா வேஷம் போடணுமோ அதெல்லாம் செல்வாங்க அப்படின்றது மட்டும் சொல்லி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.